கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட ஒரு சத்தியத்தின் மூலம் இடைப்பட விரும்புகிறார். இந்த சத்தியத்தை நம்ம ஆழமாய் தியானித்து இதை விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாக நம் வாழ்வில் தேவன் மகத்துவமான காரியங்களை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆம், இது இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது பிதா சொன்ன இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இதே வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் அவருடைய நேசகுமாரர்களாம், நேசகுமாரத்திகளாம், உங்களில் அவர் மிகவும் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா வசனம் நம்ம தெளிவாக நம்ம நிறைய காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளில் இருக்கிற அரண்களை தேவன் உடைக்க விரும்புகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆம், இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு இயேசுவுக்கு உடன் சகோதரர்களாய் நம்ம இருக்கிறபடியினால எந்த குறித்தும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. மேலும் 1 யோவான் 3:1 நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அப்போ தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதுன்னு நம்ம அதை பார்க்கணும்னா, நம்ம அவர் பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுறதாங்கிறத இந்த வார்த்தையில பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் ஆயிட்டோம். அப்போ நமக்கு இதனால என்ன ஸ்லாக்கியங்களை தேவன் கொடுத்திருக்கிறான்னு பார்க்கும்போது, இயேசுவானவர் எதையெல்லாம் அறிந்திருந்தாரோ, எதையெல்லாம் விசுவாசித்தாரோ, அது எல்லாம் இன்றைக்கு நமக்குரியதாய் மாறுகிறது. யோவான் 11:42 லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிறார். அதுல சொல்றாரு, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நேசகுமாரனாகிய இயேசுவின் ஜெபத்திற்கு எப்பொழுதும் அவர் செவி கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுக்கிறார் என்பதுதான் சத்தியம். மேலும் மத்தேயு 26:53 அவர் சிலுவைக்கு போகும்போது அந்த பிரதான ஆசாரியனுடைய காதை பேதுரு வெட்டின பொழுது அந்த இடத்துல தேவன் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த இடத்துல ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்றார். நான் இப்ப கேட்டா கூட அவ்வளோ தூதர் கூட்டத்தை எனக்காக பிதா அனுப்புவார்னு சொல்லி எனக்கு அனுப்ப மாட்டார் நீ நினைக்கிறியான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறத பார்க்கிறோம். இதே ஸ்லாக்கியத்தை தான் இன்றைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதை எவ்வளவு தூரம் நீங்க ஆழமாய் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து, நான் எதை கேட்டாலும் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார், நான் சொன்னா தூதர்கள் இறங்கி வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆழமாய் இந்த வார்த்தைகளை அறிந்து விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை நிச்சயம் செய்வார். அப்போ இதுல எங்க நம்ம தவறு நடக்கிறதுனா, நமக்கு இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை போல தேவன் என்னை நேசிக்கிறார்ங்கிறத நம்ம அறியாததுனாலதான் நம்ம நிறைய நேரங்கள்ல பயங்கள்ல சிக்கி தவிக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் என்னுடைய நேசகுமாரர்கள், நேசகுமாரத்திகள், உங்களில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறபடியினால, நம்மள தேவன் பிரியமாயிருக்கிறபடினால நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் இன்றைக்கு நிறைவேற்றி தருகிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல
பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை பிள்ளைகள் என்று நீர் அழைத்ததினாலே அப்பா, நீர் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதப்பா. இன்றைக்கு அப்பா, இந்த உலகத்தை படைத்தவருக்கு நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்பா. செங்கடலை பிளந்தவருக்கு நாங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறோம் தகப்பனே. எவ்வளோ பெரிய பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை வேதத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தவருக்கு நாங்கள் பிள்ளைகளாய், எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் உடன் சகோதரிகளாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் நிச்சயமாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெபங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் என் தகப்பன் நீர் செவி கொடுத்து எங்களுக்கு பதில் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.